சூர்யா நடிப்பில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம்தான் ரெட்ரோ. நேற்று வெளியான நிலையில் படத்தின் கதைதான் என்ன என்று வாங்க பார்க்கலாம். 1960 தூத்துக்குடியில் கதை தொடங்குகிறது. சிறுவனான சூர்யாவின் கண் முன்னே அவரது அப்பா கொலை செய்யப்படுகிறார். பின்பு ஜோர்ஜ் ஜார்ஜின் மனைவி சுவாசிகா சூர்யாவை தத்தெடுத்து வளர்க்கிறார். ஆனால் ஜோர்ஜ் ஜார்ஜுக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை. சூர்யா அவரை அப்பாவாக பார்த்தாலும் ஜோர்ஜ் ஜார்ஜ் அவரை மகனாக பார்க்கவில்லை. 1980 காலகட்டத்தில் பெரிய ரவுடியாக இருக்கும் ஜோர்ஜ் ஜார்ஜ் தொழில்களை சூர்யா கவனித்து உதவிகரமாக இருக்கிறார். ஒரு கட்டத்தில் இது தப்பு என புரிந்து கொண்டு பூஜாவை திருமணம் செய்த பிறகு அப்பாவிடம் இருந்து விலக முடிவு செய்கிறார். ஆனால் அதற்குள் சில பிரச்சனைகள் வெடிக்க இருவருக்கும் இடையே பகை ஏற்படுகிறது. இறுதியில் என்ன ஆனது என்பதே ரெட்ரோ படத்தின் கதை. ரெட்ரோ படத்தை முழுவதுமாக சூர்யாதான் தாங்கி நிற்கிறார். பல சப்போர்ட்டிங் கதாபாத்திரங்கள் இருந்தாலும் சூர்யா மட்டுமே முதன்மையாக இருக்கிறார். ரெட்ரோ படத்தில் சூர்யாவிற்கு 2 கெட்டப் உள்ளது. அவை இரண்டிலும் சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் சூர்யா. படம் முழுக்க வரும் சண்டை காட்சிகளில் கடின உழைப்பை போட்டுள்ளார். அவரை தொடர்ந்து பூஜா ஹெக்டேவிற்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் உள்ளது. அதனை புரிந்து கொண்டு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். ஜோர்ஜ் ஜார்ஜுக்கு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் என்றாலும் அதனை சிறப்பாக செய்துள்ளார். அதேபோல படத்தில் வரும் மற்ற கதாபாத்திரங்களும் நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர்.